ஹாய், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பொடி. என்ன பொடின்னு பார்க்குறீங்களா? பருப்பு பொடி, எள்ளு பொடி, பொட்டுக்கடலை பொடி, நிறைய பொடி, கருவேப்பிலை பொடி, புதினா பொடி, தனியா பொடி எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பொடியை தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன பொடி தெரியுமா? மோர் மிளகா பொடி. மோர் மிளகாவை வந்து நம்ம மோரில் போட்டு உப்பு போட்டு நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்து வைப்போம் இல்லையா? அந்த மோர் மிளகாவை வச்சு தான் நம்ம இன்றைக்கி வந்து ஒரு மோர் மிளகா பொடி ஒன்று செய்ய போகிறோம். இதுக்கு வந்து எதுவுமே ரொம்ப இன்க்ரீடியன்ஸே தேவையில்லை. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது என்டையர்லி ஒரு டிஃப்ரெண்ட்டான பொடி. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அட்டகாசமாக இருக்கும். இதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாமா? வாங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான பொடி. நீங்களும் இதை இனிமேல் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே பிடிக்கும். வாங்க, அது எப்படி, அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு நம்ம பார்க்கலாம். மெயின் வந்து மோர் மிளகா. அதாவது நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 8 மிளகா கிட்ட எடுத்திருக்கேன். மோர் மிளகா ஆல்ரெடி இதில் உப்பு இருக்குது. அதால் உப்பு நீங்கள் பார்த்து தான் போட்டுக்கணும் வேணுன்ற அளவு. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கடுகு, பூண்டு, ஜீரகம், பொட்டுக்கடலை அதாவது உடச்சக்கடலை, அதுக்கப்புறம் தேங்காய். இது வந்து கொப்பரை தேங்காய் இருந்தாலும் ஓகே, இல்லை கொப்பரை இல்லை அப்படின்னா ஒன்றும் கவலையே இல்லை. சாதாரண தேங்காய் இருக்கு இல்லையா, அதை துருவிட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். சட்டுன்னு ஒரு கெஸ்ட் வந்தால் கூட இமீடியட்டாக நம்ம செஞ்சிடலாம். வாங்க, அது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அடுப்பை பற்ற வச்சு கடாய் போட்டாச்சு. எண்ணெயை ஆல்ரெடி விட்டுட்டேன். இப்போ நம்ம வந்து இந்த மோர் மிளகா ஒரு 8 மிளகா வச்சுருக்கோம் இல்லையா, இதை அப்படியே வந்து இதில் நம்ம போட்டு, ரொம்ப கருப்பாலாம் ஆக வேணாம். நம்ம தயிர் சாத்துக்கெலாம் போட்டு பிசைஞ்சு சாப்பிடுவோம்ல, அந்த அளவுக்குலாம் வேண்டாம். லேசாக கொஞ்சம் கிறிஸ்பானா போகிறோம். அந்த அளவுக்கு நம்ம இதில் வந்து ஆயிலில், இதை பாருங்கள், ஆயில் கூட நான் நிறைய விடல, கம்மியாக தான் விட்டுருக்கேன். ஆயிலில் போட்டு இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். இது மட்டும்தான் இதனோட வேலையே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒர்க்கு ரொம்ப சிம்பிள். இதை பார்த்துட்டு நீங்களும் செஞ்சுருவீங்க பாருங்கள் இமீடியட்டாக. ஓகேவா? இதை நம்ம பொரித்து எடுத்துன்னு வந்துடலாம். இப்போது நம்ம பொரித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மோர் மிளகாவை ஃபஸ்ட்டு ஜாரில் போட்டு நம்ம பொடி பண்ணிக்கலாம். இதை பாருங்கள், சும்மா லேசாக பொரித்து எடுத்துகிட்டு நல்லா கிறிஸ்பாக இருக்குது. இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபஸ்ட்டு இதை நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். சரியா? பவுடர் பண்ணி நம்ம எடுத்துன்னு வந்துடலாம். மோர் மிளகா நல்லா பொடி பண்ணியாச்சு. இதை பாருங்கள், ஒரு 10 மிளகா போட்டதுக்கு கொஞ்சமாக தான் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு நீங்கள் கொஞ்சமாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பூண்டு, அதுக்கப்புறம் ஜீரகம், அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை இருக்குது இல்லையா, அதை நம்ம போட்டுக்க போகிறோம். தேங்காய், கொப்பரை இருந்தால் அப்படியே போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா வறுத்த தேங்காயை நல்லா இது பண்ணிவிட்டு லேசாக வறுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மோர் மிளகாவில் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி உப்பு இருக்கும். இதையெல்லாம் போடும்போது உப்பு கம்மியாச்சுன்னா உப்பு அதிகமாக அதுக்கப்புறம் போட்டுக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப அதிகமாகிடும். இப்போ இதோட நம்ம வந்து இந்த பொட்டுக்கடலையும் சேர்த்து அரைக்க போகிறோம். இதை நம்ம பொடி பண்ணி எடுத்துன்னு வரலாம். இப்போது நம்ம மிக்சியில் போட்டு பொடி பண்ண போகிறோம். தேங்காய் தனியாக இருக்குது. சரியா? இப்போது அடுப்பு பற்ற வச்சு கடாய் போட்டிருக்கேன். அந்த மோர் மிளகாவை பொரித்து எடுத்தோம்ல, அதே எண்ணெய் அப்படியே இருக்குது. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கடுகு நம்ம போட போகிறோம். கடுகு வெடிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த பொடி, கொஞ்சம் வாயில் போட்டுன்னு பாருங்கள். உப்பு கரெக்டாக இருந்தால் அப்படியே விட்டுருங்க. உப்பு இல்லைன்னா அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் நான் போட்டது அந்த மோர் மிளகாவில் இருந்த உப்பே ரொம்ப கரெக்டாக இருக்குது. சரியா? அதால் நான் எக்ஸ்ட்ரா போடலை. அதெல்லாம் போட வேணாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை இருக்குது இல்லையா, அவ்வளோதான். இதை போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தேங்காய், நான் ஆர்டினரி தேங்காய் தான் இருந்தது, அதை நான் வந்து துருவி எடுத்து ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பொடி, அவ்வளோதான். இது எல்லாத்தையும் கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இந்த மாதிரி லைட்டாக இந்த சூடில் போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான். இதை போட்டு நீங்கள் அந்த மாதிரி பெரட்டி எடுத்து ஸ்டோர் பண்ணி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா சூடாக சாதம்
சூடாக சாத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் வந்து இட்லி தோசை அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். இட்லி தோசை பூரிக்கு இல்லை சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே ஒரு சைட் டிஷ்ஷாக நம்ம தொட்டு சாப்பிட்லாம். இப்போ பொரியல் நீங்கள் தாளிக்கிறீங்க அப்படின்னா இதை கூட நீங்கள் வேறு எதுவும் வேண்டாம் அப்படின்னா இதில் நம்மளுக்கு தேங்காய் இருக்குது, பொட்டுக்கடலை இருக்குது, பூண்டு இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்த பொடியை கூட நீங்கள் போட்டு இறக்கிடலாம். உப்பு கூட நீங்கள் போட வேணாம், இதில் காரம் எல்லாமே இருக்குது. சரியா? எவ்வளோ சீக்கிரமாக வந்து மோர் மிளகா பொடி தயார். இதே மாதிரி மோர் மிளகா பொடி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட பத்மாஸ் ஆல் இன் ஆல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டியோட உங்களை அடுத்த vlogல உங்களை மீட் பண்ணுறேன். டோன்ட் மிஸ் இட். டேக் கேர்.